அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. குரூப் 4 நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. தெளிவாக உட்காந்து படிங்க. இனிமேல் புதுசாக எதையும் படிக்காதீங்க. இருக்கிற கையில் இருக்க என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எடுத்து பாருங்கள். மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து அதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டே வாங்க. அதுதான் முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் பதட்டப்படாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே. ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு போய் எக்ஸாம் எழுதுங்க. இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது இந்தியாவில் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் நடந்திருக்கு அந்த மாதிரி. அது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிதாயத்துல்லா. ஓகேங்களா. நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஒரு பேர் தான் குடியரசுத் தலைவர்லேயே வந்திருக்கும். வேறு எந்த பேருமே உங்களுக்கு குடியரசுத் தலைவர் அந்த லிஸ்ட்லேயே பேர்லேயே வந்திருக்காது. நீங்கள் அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியும்னா கூட அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகே. அந்த ஹிதாயத்துல்லான்ற பேர் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் லிஸ்ட்லேயே வந்திருக்கும். எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த குடியரசுத் தலைவராக போவாங்க. அந்த டயத்தில் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அந்த டயத்தில் யார் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்காக நீதிபதி தலைமை நீதிபதி இருக்கலாம். அந்த மாதிரி வகித்தவர் யார் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் ஹிதாயத்துல்லா மட்டும்தான். இப்போ இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் பார்த்துடலாம். குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ 52. ஓகே. ஆர்டிகல் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 52. அப்போ தேர்தலை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்கிறது வந்து 54, 55. தகுதிகள் பற்றி சொல்கிறது, குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் பற்றி சொல்கிறது 58. நான் முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அதேமாதிரி பதவி நீக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 61 வந்து பதவி நீக்கம். 72 குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம். ஓகே. இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. இது அப்புறம் குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்தல். ஓகே. குடியரசுத் தலைவர் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகே. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்னால் யாராக இருப்பாங்க நாடாளுமன்றத்தில்? நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நியமன மெம்பர்ஸும் இருப்பாங்க. அந்த நியமன மெம்பர் வந்து குடியரசுத் தலைவரில் வரமாட்டாங்க. ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க. இது வந்து நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அடுத்து மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து யூனியன் பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்க 3 பேர் தான் எதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட தேர்தலில் பங்கெடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. வேறு யாரும் இதில் வரமாட்டாங்க. யூடியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலையும் புதுச்சேரியில் மட்டும் இருக்குது. இவங்க 2 பேரும் கலந்துக்குவாங்க. டெல்லி புதுச்சேரி இவங்க 2 பேரும் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் கலந்துக்குவாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு பார்க்கலாம், என்னென்ன ஃபேக்ட் ஓரியன்டாக வருது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே. இவர் வந்து 1950லேருந்து 62 வரைக்கும் இருந்தார். நேரு பிரதமராக இருந்த காலம் ஃபுல்லாமே யார் இருந்தாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான். தொடர்ந்து 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஒரே குடியரசுத் தலைவர் இவர் தான். தொடர்ந்து 2 தடவையும் ஒரே குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னா இவர் தான். மற்ற எல்லாமே 5 வருஷம் ஒரு மாறினாங்க. ராஜேந்திர பிரசாத் மட்டும் தான் தொடர்ந்து 2 வருடம் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அடுத்து பாரத ரத்னா இவர் கொடுத்தாங்க. ஓகேங்களா. பாரத ரத்னா வந்து இவருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா 1962 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. அடுத்த 2வது வந்து ராதாகிருஷ்ணன், டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். இவர் வந்து 1962லேருந்து 67 வரைக்கும் இருந்தார். முதல் துணை குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவராக ஆனவர். ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவராக ஆனவர் இவர் தான். செப்டம்பர் 5 இவரோட பிறந்தநாள் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1954 இவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கார். இவர் வந்து ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஜாகிர் ஹுசைன். 3வது வந்து ஜாகிர் ஹுசைன். ஜாகிர் ஹுசைன் வந்து 1967லேருந்து 1969 வரைக்கும். ஓகேவா. இவர் வந்து முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர்.
முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். அலுவலகத்திலே இறந்த முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான். ஓகே, ஆஃபீஸ் டெத்து, அலுவலகத்தில் இறப்பு. ஓகே, 1969 ஆஃபீஸ்லேயே இறந்து போயிறாரு. ஸோ அப்படி இறந்த முதல் குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் தான். குறைந்தபட்ச கால அளவு குடியரசுத் தலைவர்லேயும் குறைந்தபட்சம் பதவியில் இருந்தவர் இவர் தான். குறைந்தபட்ச பதவி காலம். ஓகே, குறைந்தபட்ச பதவி காலம் 2 வருடத்திற்கு குறைவு. 67லேருந்து 69க்குள்ளேயே இறந்து போயிறாரு. ஸோ ஜாகிர் ஹுசேன் வந்து 3வது குடியரசுத் தலைவர். குறைந்தபட்ச குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் இவர் தான். ஸோ இவர் இறந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் விவி கிரி. ஓகே, ஸோ விவி கிரி வரகநேரி வெங்கட கிரி அப்படின்னு சொல்கிறது தான் முழு நேம். விவி கிரின்றது வரகநேரி வெங்கடகிரி. ஸோ இவர் தான் வந்து ஆக்டிங்காக கொண்டு வராங்க. ஓகே, ஸோ ஆக்டிங்னா என்னென்னா தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் டக்குன்னு இறந்துறாரு இல்லையா. ஸோ ஜாகிர் ஹுசேன் இறந்தனேவும் குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கக்கூடாதுக்காக விவி கிரியை வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக ஃபஸ்ட் டைம் கொண்டு வராங்க. அது எப்போனா 1969லேருந்து 69 வரைக்கும். ஸோ அந்த வருஷத்துக்குள்ளேயே இருக்கார். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்லேருந்து விளையிறாரு. எனக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் தான் நம்மளுக்கு ஆக்டிங்காக என்ன போகிறாங்க குடியரசுத் தலைவராக போகிறாங்க. ஸோ அதனால் இவர் திரும்ப குடியரசுத் தலைவராக நெக்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக துணை குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து விலகுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவரும் காலியாக இருக்குது. ஸோ அப்படின்ற போது தான் நம்மளுக்கு யார் வராங்க, தலைமை நீதிபதி வராரு. ஸோ தலைமை நீதிபதி தான் நம்மளுக்கு யார், முகமது ஹிதாயத்துல்லா தான் தலைமை நீதிபதி. ஓகேங்களா. ஸோ விவி கிரி வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது குடியரசுத் தலைவரோட தற்காலிக குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறாரு. ஸோ திரும்ப அவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாரு, ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணின பிறகு தான் என்ன பண்ணுறாங்க 2 பதவியும் போஸ்ட்டும் காலியாக இருக்கிறதுனால ஹிதாயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவராக போகிறாங்க. ஸோ ஹிதாயத்துல்லா வந்து எப்போ எழுது வரைக்கும் இருக்காருன்னா 1969 அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் இருக்கார். ஓகே, ஸோ 69லேருந்து 69 வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு 4வது குடியரசுத் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா விவி கிரி. 1969லேருந்து 74 வரைக்கும் விவி கிரியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து 1975 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. 1975 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 5வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமத். ஓகே, பக்ருதீன் அலி அகமத். ஸோ இவர் தான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் 1974லேருந்து 77 வரைக்கும். ஸோ இவரும் என்ன பண்ணுறாங்கன்னா அலுவலகத்தில் இறப்பு. ஓகே, ஸோ இவரும் வந்து அலுவலகத்திலே இறந்துறாரு. ஸோ அதுக்கடுத்து திரும்ப டக்குன்னு இறந்தோடனே வேறு என்ன பண்ணுறது தெரியாமல் ஆக்டிங் திரும்ப ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவர் கொண்டு வராங்க. இவர் இறந்தோடனேவும் தற்காலிகமாக அந்த போஸ்ட் காலியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தற்காலிக குடியரசுத் தலைவர் தான் பிடி ஜாட்டி அப்படின்றவர் தான் தற்காலிக குடியரசுத் தலைவர். ஓகே, ஜாட்டி. ஓகே, தற்காலிக குடியரசுத் தலைவர் 1977லேருந்து 1977 வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே தற்காலிக குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 கிடையாது, இவர் வந்து தற்காலிக குடியரசு. அப்புறம் 6வது குடியரசுத் தலைவராக தான் என்ன செய்யறாங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஓகே, ஸோ நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஸோ இவரை குடியரசுத் தலைவராக கொண்டு வராங்க. ஓகே, நீலம் சஞ்சீவ் ரெட்டியை குடியரசுத் தலைவர் கொண்டு வராங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1977லேருந்து 82 வரைக்கும் 5 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். ஸோ யாருமே இவருக்கு அப்போஸ்டே கிடையாது, அன்அப்போஸ்டாக குடியரசுத் தலைவரில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. ஸோ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ இவர் வந்து ஆந்திர பிரதேசோட சிஎம்மாக இருந்தவர். ஓகே, ஸோ முதலமைச்சர் ஆந்திர பிரதேசோட முதலமைச்சராக இருந்து அதுக்கடுத்து குடியரசுத் தலைவராக ஆனவர். இவர் சபாநாயகராகவும் இருந்திருக்கார். ஓகே, சபாநாயகர். ஓகே, ஸோ இளம் வயது குடியரசுத் தலைவர், சபாநாயகர், 2 முறை குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டவர் இவர் தான். ஓகே, ஸோ 2 முறை போட்டியிட்டார். அதில் ஒரு முறை வந்து போட்டியின்றி தேர்வு, இன்னொரு முறை வந்து போட்டியிட்டார் ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டார். ஓகே, ஸோ 2 முறை குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டவரும் இவர் தான். இளம் வயது குடியரசுத் தலைவர் அப்படின்றதும் இவர் தான். யார் முர்முக்கு முன்னால் வரைக்கும், இப்போ திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு முன்னால் வரைக்கும் இளம் வயது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான். ஸோ அதுக்கடுத்து ஓகே, ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி நம்மளுக்கு 6வது வந்துச்சு இல்லையா. ஸோ 7வதாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபானி ஜெயில் சிங்.
கிபானி ஜெயில் சிங். ஸோ முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். ஓகே, ஸோ சீக்கிய இனத்திலேருந்து வந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங் தான். இவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார். ஓகே, ஸோ மத்திய உள்துறை அமைச்சர் பஞ்சாபுக்கு வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு. ஓகே, ஸோ பஞ்சாப் நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆந்திர பிரதேசோட சிஎம், இவர் வந்து பஞ்சாபோட சிஎம்மாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜெயில் சிங் 82லேருந்து 87 வரைக்கும். ஓகே, ஸோ 1982லேருந்து 87 வரைக்கும் யாருன்னா கிபானி ஜெயில் சிங் அப்படின்றது 7வது குடியரசுத் தலைவர். ஸோ 8வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் தான் 8வது குடியரசுத் தலைவர். ஸோ இவர் வந்து 1987லேருந்து 92 வரைக்கும் வெங்கட்ராமன் இருந்தார். ஸோ 4 பிரதமரோட வேலை பார்த்துருக்காரு. ஓகே, ஸோ இந்த பீரியடில் 4 பிரதமர், ஓகே, பிரதமரோட பணிபுரிந்த அனுபவம் இருக்குது. யார்? வெங்கட்ராமன். ஓகே, ஸோ 4 பிரதமர் அப்படின்ற போது 4 பிரதமரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் 3 பிரதமருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, ஸோ பதவி பிரமாணம் யாரோட? பிரதமரோட பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி 3 பிரதமருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணியிருக்காரு. ஸோ 3 பிரதமர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபி சிங்கு, சந்திரசேகர், பிவி நரசிம்மராவ். ஓகே, ஸோ இந்த 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் 4வது ஒரு பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ஓகே, ஸோ ராஜீவ் காந்திக்கு பதவி பிரமாணம் பண்ணலை, பட் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் காந்தி அவர் முடிஞ்சோடனே தான் யார் வராங்க? விபி சிங் வராரு. விபி சிங் 1 இயர் தான் இருக்காரு. அப்புறம் சந்திரசேகர் 1 இயர் தான் இருக்காரு. அதுக்கடுத்து பிவி நரசிம்மராவ் தான் நம்மளுக்கு எத்தனை வருஷம் இருக்காங்க? 92லேருந்து 95 வரைக்கும் பிவி நரசிம்மராவ் தான் 97 வரைக்கும் பிவி நரசிம்மராவ் தான் 5 வருஷம் அவரு இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னது அந்த பீரியடுக்கான வெங்கட்ராமன் பண்ணது இது. ஸோ இவருக்கு வந்துட்டு தாம்ரா பத்ரா அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சுதந்திர போராட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டது தாம்ரா பத்ரா. ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு கொஸ்டின் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. தாம்ரா பத்ரா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ சுதந்திர போராட்டத்தில் அவர் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டதுக்காக வழங்கப்பட்ட விருது தான் இந்த தாம்ரா பத்ரா அப்படின்ற விருது. ஓகே, ஸோ இது வந்து வெங்கட்ராமனுக்கு தான் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 9வது சங்கர் தயாள் சர்மா. ஸோ இவர் 1992லேருந்து 97 வரைக்கும் யார் உங்களுக்கு? சங்கர் தயாள் சர்மா. ஸோ இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா 4 பிரதமரோட வேலை பார்த்துருக்காரு. 4 பிரதமர் இவரோட பீரியடும் 4 பிரதமர் வேலை பார்த்துருக்காரு. 3 பிரதமருக்கு என்ன பண்ணியிருக்காரு? பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. பதவி பிரமாணம். ஸோ இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி தேவகவுடா. பதவி பிரமாணம் பண்ணது தேவகவுடா. ஸோ ஐகே குஜரால், அப்புறம் வாஜ்பாய். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாஜ்பாய், ஐகே குஜரால், தேவகவுடா, இவங்க 3 பேருக்கும். ஸோ ஒர்க் பண்ண 4 பிரதமரில் எக்ஸ்ட்ரா வரது யாருன்னா பிவி நரசிம்மராவ். ஸோ இவர் வந்து எக்ஸ்ட்ரா வராது. ஸோ இவர் வந்து ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிரதமருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து மத்திய பிரதேசோட சிஎம்மாக இருந்தவர். மத்திய பிரதேசத்தோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் தயாள் சர்மா இருந்து வந்தவர். அதேமாதிரி இந்தியாவில் இந்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சராக இருந்தவர். ஓகே, ஸோ இந்திய தகவல் தொடர்பு அமைச்சர் துறையோட அமைச்சராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா. சிஎம் வந்து மத்திய பிரதேசத்துக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 3 பேர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சிஎம்மாக இருந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 3 பேர் சிஎம். ஃபஸ்ட்டு வந்துட்டு யார்? சங்கர் தயாள் சர்மா மத்திய பிரதேச சிஎம்மாக இருந்திருக்காரு. அதேமாதிரி ஜெயில் சிங் வந்துட்டு பஞ்சாப் சிஎம்மாக இருந்திருக்காரு. நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆந்திர பிரதேசுக்கு சிஎம்மாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 10வது யாருன்னு பார்த்தீங்கன்னா 10th யாருன்னா கேஆர் நாராயணன். 1997லேருந்து 2002 வரைக்கும். ஓகே, ஸோ முதல் தலித் குடியரசுத் தலைவர். ஸோ முதல் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் நாராயணன். மிக வயது முதிர்ந்த குடியரசுத் தலைவர். ஓகே, வயது முதிர்ந்த குடியரசுத் தலைவர். ஸோ
ஸோ மக்களவையில் ஓட்டு போட்ட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகே, ஸோ KR நாராயணன் தான் மக்களவையில் லோக்சபாவில் ஓட்டு போட்ட முதல் குடியரசுத் தலைவர். மக்களவையில் ஓட்டு போட்ட முதல் குடியரசுத் தலைவர். ஸோ இவர் வந்து சீனா அமெரிக்காவுக்கெல்லாம் தூதராக இருந்திருக்காரு. சீனா, அமெரிக்கா, தாய்லாந்து இங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா இந்திய தூதராக இருந்திருக்காரு. இந்திய தூதர் யார்? KR நாராயணன். ஓகே, ஸோ இவர் தான் இவருக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11. ஸோ 11 யாருன்னு பார்த்தீங்கன்னா APJ அப்துல் கலாம். ஸோ APJ அப்துல் கலாம். ஸோ இவரோட பதவிக்காலம் 2002 2007 வரைக்கும். ஓகே, ஸோ பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? 97 பாரத ரத்னா. ஸோ இவருக்கு உங்களுக்கு தெரியும், இவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு, ஏவுகணை நாயகன். ஸோ இந்தியாவோட ஏவுகணை நாயகன், அக்னி ஏவுகணை இதெல்லாம் கண்டுபிடிச்சது, டெஸ்ட் நடத்துனது, நியூக்ளியர் டெஸ்ட் நடத்துனது, இது எல்லாமே APJ அப்துல் கலாம் தான். ஓகே, ஸோ அதேமாதிரி அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வென்ற பிரதமர். ஓகே, குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்ற குடியரசுத் தலைவர் வந்து APJ அப்துல் கலாம் தான். ஓகே, ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 12. ஸோ 12 பிரதிபா பாட்டீல். 2007 2012 வரைக்கும் யார் வராங்கன்னா பிரதிபா பாட்டீல். ஸோ இவங்க தான் முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஓகே, ஸோ முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஸோ இப்போ இருக்க முர்மு வந்து 2வது பெண் குடியரசுத் தலைவர். இவங்க வந்து முதல் பெண் குடியரசுத் தலைவர், 2வது பெண் குடியரசுத் தலைவர். ராஜஸ்தானோட ஆளுநராக இருந்திருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ராஜஸ்தானோட ஆளுநர். ஸோ அடுத்து 13 யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. ஸோ பிரணாப் முகர்ஜி 2012 2017 வரைக்கும். ஓகேவா, ஸோ நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. குடியரசுத் தலைவராக தான் இருந்திருக்காரு. முன்னால் வந்து என்ன இருந்தாருன்னா நிதி அமைச்சர். ஓகே, ஸோ நிதி அமைச்சராக இருந்து குடியரசுத் தலைவரானவர் பிரணாப் முகர்ஜி. ஸோ அடுத்து 14 யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் வந்து 14 2017 2022 வரைக்கும். ஓகே, ஸோ இவர் வந்து பீகார் மாநில ஆளுநராக இருந்திருக்காரு. பீகார் மாநிலத்தில் ஆளுநர் பதவி, ஆளுநராக இருந்து குடியரசுத் தலைவரானது. ஸோ ஆளுநராக இருந்து குடியரசுத் தலைவரானது 2 பேர். யார்? பிரதிபா பட்டேல் ராஜஸ்தான் ஆளுநராக இருந்திருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் வந்து பீகார் மாநில ஆளுநராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து 14வது குடியரசுத் தலைவர். ஸோ அடுத்து 15வது குடியரசுத் தலைவர் தான் இப்போ இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகே, திரௌபதி முர்மு. ஸோ இவங்க தான் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர். முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர். ஓகே, ஸோ முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர். 2வது பெண் குடியரசுத் தலைவர். ஸோ இவர் வந்து என்னென்னா ஜார்க்கண்டோட ஆளுநராக இருந்திருக்காங்க. ஜார்க்கண்ட் ஆளுநர். ஓகே, ஜார்க்கண்ட் ஆளுநர். ஸோ இன்னொன்று இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிறந்த முதல் குடியரசுத் தலைவர். ஸோ இதுக்கு முன்னால் எல்லாம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்போ தான் சுதந்திரத்துக்கு முன்னால், சுதந்திரம் பிறந்த பிறகு டேட் ஆஃப் பர்த் உள்ள ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவங்க தான். ஓகே, ஸோ இவங்க வந்து இப்போ கடைசியாக 15வது குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஓகேங்களா, 2022 2017 வரைக்கும், 2027 வரைக்கும், 2022 வரைக்கும் யாருன்னா திரௌபதி முர்மு அப்படின்றவங்க தான் இப்போ குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆளுநராகி குடியரசுத் தலைவரானவங்க 3 பேர், திரௌபதி முர்மு, பிரதிபா பட்டேல், ராம்நாத் கோவிந்த். இவங்கெல்லாம் ஆளுநராக இருந்து குடியரசுத் தலைவரானாங்க. சிஎம்மாக இருந்து குடியரசுத் தலைவரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி ஆந்திர பிரதேஷ் சிஎம். அதே மாதிரி ஜெயில் சிங் பஞ்சாப் சிஎம். இதில் வந்து சங்கர் தயாள் சர்மா பார்த்தோன்னா மத்திய பிரதேசோட சிஎம். இவங்கெல்லாம் ஆளுநராக இருந்து சிஎம் ஆனவங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் தான் குடியரசுத் தலைவரை பற்றி இருக்க ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 படிக்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.